வெல்கம் டு மை சேனல் TN51 TNBC. உங்கள் ஆதார் கார்டில் நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் அண்ட் ஜெண்டர் இது எல்லாமே சேஞ்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரில் UIDAI அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டுக்கான வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர் அண்ட் கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் OTP வரும். அந்த OTP என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் லாகின் ஆகிடும். ஸோ ஓகேவா. ஆதார் கார்டை பொறுத்தளவு நேமை லைஃப் டைமில் 2 டைம்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஜெண்டர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் 1 டைம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்சஸ் எதுவும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லிமிட் கிராஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளம் வந்துடும். ஸோ மறுபடியும் திரும்ப நீங்கள் எத்தனை வாட்டி போயிட்டு ஆதார் சேவா சென்டருக்கு போயிட்டு அப்டேட் பண்ணாலும் அப்டேட் ஆகாது. ஸோ அதனால் நாம் வச்சுங்க 2 டைம்ஸ் தான் நேம் மாற்ற முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் மாற்றும் போதே உங்களுடைய மார்க் ஷீட் 10th மார்க் ஷீட்டோ அல்லது 12th மார்க் ஷீட்டோ அல்லது எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டில் நேம் எப்படி இருக்கோ அதேமாரி மாற்றிக்குங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேன் கார்டில் நம்ம நேம் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக. பட் ஆதாரில் 2 டைம்ஸ்க்கு மேலே பண்ண முடியாது. அதில் போயிட்டு நீங்கள் ஆதார் கிளிக் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட் ஆதார்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு புக் அப்பாயின்மெண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்னை சொன்னால் சென்னை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயே 2 ஆப்ஷன் இருக்குது. மதுரையில் ஒன்று இருக்குது, சென்னையில் ஒன்று இருக்குது. ஸோ அதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் இதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு 3 டேஸ்க்குள்ளே சேஞ்சஸ் எல்லாமே மாறிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பொறுத்து சேஞ்சஸ் மாறிடும். நீங்கள் ஒரு 50 ரூபீஸ் மட்டும் பே பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஓகேவா. ஒவ்வொரு சர்வீஸுக்கும் 50 ரூபீஸ் வரும். நீங்கள் எத்தனை சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து அமௌண்ட் ஆட் ஆகும். ஸோ மொபைல் நம்பர் அப்படின்னு ஆதார் அப்டேட்னு இருக்கா, அதில் ஆதார் ஸ்பெஷல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி கீழே இருக்குல்ல, அதுக்கு கீழே உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணணும். ஆதாரோட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் கேப்சா கோடு இருக்கும். கேப்சா கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரேட் OTP அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா 6 டிஜிட் OTP வரும். OTP என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே ஆதாரில் உள்ளது ஒன்ஸு ஷோ ஆகும். ஸோ ஆதார் கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே காமிக்கும். அதில் எது உங்களுக்கு மிஸ் மேட்சாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 72 ஹவர்ஸ் அதாவது 3 டேஸ்க்குள்ளே சேஞ்சஸ் எல்லாமே ஆகிடும். அதுக்கு முன்னாடி பேமெண்ட் போர்ட்டல் போகணும், பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஆதார் நம்பர் கேட்டிருப்பாங்க. அடுத்து நேம் அண்ட் ஆதார், டேட் ஆஃப் பர்த்து. ஸோ அது ஆதாரில் உள்ள அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். டாக்குமெண்ட்டு வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான வேலிட் டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். சேஞ்சஸ் பண்ணக்கூடிய எதில் கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஆதார் சேவா சென்டரில் எந்த ஆதார் சேவா சென்டரை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான அட்ரஸில் எந்த ஆதார் சேவா சென்டர் இருக்கோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். சேஞ்சஸ் எதுவும் இருந்ததுன்னா கரெக்டாக சேஞ்சஸ் பண்ணுங்கள்.